ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் கந்த சஷ்டி 6வது நாள் விரதம் இருக்கேன். என்னோடய விரதம் மிளகு தான். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகு வச்சு இன்றைக்கி 6வது நாளானால 6 மிளகும் தண்ணியும் தான் குடித்தேன். அதுக்கப்புறமா சர்க்கோணம் வரைஞ்சி அதில் தீபமும் ஏற்றி காலையில் வழிபட்டேன். ஈவினிங்காக சூர சம்ஸ்காரம் முடிஞ்சதும் வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சிட்டு சாமிக்கு வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் வச்சுட்டு 6 விதமாக சாதம் பண்ணி சாமிக்கு படைத்தேன். இன்றைக்கி சர்க்கோண தீபத்தில் 6 தீபமுமே நெய்யால் ஏற்றி அதை பார்க்கும்போதே ரொம்ப மனசுக்கு நிறைவாகவே இருந்துச்சு. நான் இன்றைக்கி என்னெல்லாம் பிரசாதமாக வச்சேன்னா தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், தக்காளி சாதம் இவ்வளோந்தான். எல்லா வருஷமும் நான் நினைப்பேன் கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்னு. ஆனால் என்னால் இருக்க முடியலை. போன இயரும் 1 டே இருந்தேன். அது ஆஃப் டேலே முடிச்சிட்டேன். ஏதோ ஒன்றால் முடியாது அப்படின்னு ஒரு தாட் வரும்போது நான் அதை ட்ராப் பண்ணுவேன். இதே மாதிரி தான் நான் எல்லா வருஷமும் நினைப்பேன். ஆனால் என்னால் பண்ண முடியலை. இந்த வருஷம் நினச்சேன் எப்படியாவது இருந்தே ஆகணும்னு சொல்லி 48 நாள் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம இந்த 6வது நாள் விளக்கும் தண்ணி மட்டுமே குடித்து என்னோடய விரதத்தை நாளைக்கு தான் நான் முடிக்க போகிறேன். திருக்கல்யாணம் பார்த்துட்டு சாமிக்கு சாப்பாடெல்லாம் படைச்சிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட போகிறேன். டெய்லியுமே கந்த சஷ்டியும் படித்து ஓம் சரவணபவமும் 108 தடவை எழுதுவேன். இன்றைக்கி எனக்கு ப்ளஸ்ஸிங்காக நான் நினைக்கிறதே எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது தான். பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா நல்லதுன்னு நினைப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி அது ஒரு ப்ளஸ்ஸிங்காக நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த இயர் எப்படி இருக்குன்னு.